நம்ம அரியலூர்ல இப்படி ஒரு பிளேஸ் இருக்குது எத்தனை பேருக்கு தெரியும்? நிறைய பாறைகளும் பள்ளங்களும் குகைகளும் இருக்கிற இந்த இடத்தை பத்தி தான் நீங்க வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரி இந்த இடத்தை தனியா விசிட் பண்றது சேஃப் இல்ல. அதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. வீடியோட கடைசியில இந்த இடம் அங்க இருக்குன்னு சொல்றேன். பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி மனிதனம் தோன்றதுக்கு முன்னாடியே இந்த நிலம் கடலுக்கு அடியில மூழ்கி இருந்தது. அதுக்கப்புறம் காலநிலை மாற்றங்களால கடல் நீர் கிழக்கு நோக்கி போய் இப்போ இந்த மாதிரி காணப்படுது. இந்த பாறை வகைகள் வண்டல் மண் சிப்சம் பாறைகளால வெவ்வேறு புவியியல் காலகட்டங்கள்ல உருவானதா சொல்றாங்க. 15 மில்லியன் ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த மாற்றத்தோட காலத்தை புவியியலாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா கிரிட்டாசியஸ் காலம்னு சொல்றாங்க. கடல்ல அதுக்கப்புறம் கடற்கரையிலே வாழ்ந்த சில உயிரினங்கள் சகதி சதுப்பு நிலங்களா மூழ்கிய படிமங்களா அங்க ஃபுல்லா காணப்படுது. அது மட்டும் இல்லங்க, நம்ம அரியலூர் மாவட்டத்தை புவியியலாளர்கள் ஆராய்ச்சியாளர்களின் மெக்கான்னு அழைக்கிறாங்க. தொல்லுயிர் எச்சங்கள் டைனோசருடைய எலும்பு தேடி நம்ம அமெரிக்கா மங்கோலியான்னு போயிட்டு இருக்கோம். ஆனா அது எல்லாமே நம்ம அரியலூர்லயே கண்டுபிடிக்கலாம். இதை நீங்க பார்த்தாலே தெரியும் மழை நீரோட தண்ணீரோட்டம் எப்படி போயிருக்குன்னு. இந்த இடத்தை பார்க்கவே ரொம்ப பயமா இருக்கு. தனித்தனி குகைகளா பிரிஞ்சு போகுது. இந்த இடம் கரெக்டா எங்க இருக்குன்னா அரியலூர்ல இருந்து கீழப்புழு போற வழியில